ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னா, முதல்ல எக்செப்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ எக்செப்ஷன்ஸ்னா அன்சர்டைன் அக்யூரன்ஸ் அக்யூரன்சஸ் ஏதாவது நடக்கிறது. ஓகேவா? அக்யூரன்ஸ் ஆஃப் அன்சர்டைன் சிச்சுவேஷன், அன்சர்டைன் திங்ஸ். அது வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுற டைம்லையோ இல்லை கம்பைல் பண்ணுற டைம்லையோ எப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதுதான் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸப்ஷனல் கேசஸ் சொல்லுவோம்ல, இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை தாண்டி எக்ஸப்ஷனல் கேசஸில் எப்படி பிஹேவ் பண்ணும் நம்மளுடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறத விஷயம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர், ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டிஜர் வேல்யூவை 0வால் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? எனிதிங் டிவைட் பை 0 வந்து என்னன்னா இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலி சின்ன நம்பர் நம்ம நினைப்போம். ஆக்சுவலி சின்ன நம்பர் கிடையாது. இன்ஃபினிட்டிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு 100ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை டிவைட் பண்றதுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம். சரியா? டிவைட் பண்றதுக்கு இன்புட் கொடுக்குறோம். அந்த கொடுக்குற இன்புட் 100 இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? டிவைட் பண்ற இன்டிஜர் என்னது? 100. 100 டிவைட் பை 100 என்னது? 1. அண்ட் 100 டிவைடட் பை இப்போ அடுத்தாப்புல வேல்யூ என்ன கொடுக்குறோம்னா 50 கொடுக்குறோம். ஓகே, அப்போ 100 டிவைடட் பை 50 வந்து 2. அப்போ டினாமினேட்டர் குறைய நம்மளுக்கு கோஷன்ட்டோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கு. ஓகே, அண்ட் 50க்கு அப்புறம் நம்ம 25 கொடுக்குறோம், 4 ஆகுது கோஷன்ட். 10 கொடுக்குறோம், கோஷன்ட் 10. 5 கொடுக்குறோம், கோஷன்ட் 20. அண்ட் 2 கொடுக்குறோம், கோஷன்ட் 50. அண்ட் 1 கொடுக்குறோம், கோஷன்ட் 100. அண்ட் இப்படி கொடுத்துட்டு போகும்போது 0.5 கொடுத்தோம்னா கோஷன் 200, 0.25 கொடுத்தோம்னா கோஷன் 400. ஸோ இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வரும் 0.01, 0001 அப்படி குறைச்சிக்கிட்டே வர கோஷன்ட்டோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆன் சர்டைன் கண்டிஷன் 0ங்கிறது ரொம்ப மைன்யூட் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ கொடுக்கும் போது என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு ஆன்சர் இன்ஃபினிட். ஓகேவா? இம்மெஷரபிள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இட் கேனாட் பி ரெப்ரசன்டட் பை எனி நம்பர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நம்பரா மாறிடுது. அப்போ அந்த இன்ஃபினிட்டிங்கிற ஒரு பெரிய நம்பரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளால முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிடுவாங்க அந்த சிச்சுவேஷன்ல? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் வர விடாம பண்ணிருக்கு. அவ்வளவுதான். ஸோ அப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஒரு 0 டிவைட் பண்ற சிச்சுவேஷன் இது ரொம்ப நார்மல். புரியுதா உங்களுக்கு? இப்போ நார்மலா ஏதோ ஒரு டிவிஷன் உள்ள நடக்கும்போது யூசர்கிட்ட இன்புட் வாங்கி டிவைட் பண்ண போறோம். யூசர் ஒருவேளை 0 கொடுத்துட்டா என்ன ஆகுறது? ஓகேவா? 0 கொடுத்துட்டா அப்போ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரால ஹேண்டில் பண்ண முடியாது. விஷயம் அதுதான். ப்ரோக்ராமால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செஞ்சாகணும்? அந்த ப்ரோக்ராம் அப்ரப்ட்டா க்ளோஸ் ஆயிடும். சரியா? அப்போ இந்த சிச்சுவேஷனை இதான் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? வேற ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துக்கலாம். இது மொத விஷயம். ஓகே, அப்போ நடக்காம பார்த்துக்கலாம்னா முன்னக்கூட்டியே நம்ம அவன் இப்படி இன்புட் குடுத்தோனே, "எப்பா இத குடுக்கக்கூடாதுப்பான்னு" சொல்லிடலாம். ஓகே, அண்ட் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இது ஒரு எரர் இல்லல்ல. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் குடுப்போம். அந்த ரெஃபரன்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம் இத. அண்ட் ஒரு டேட்டாபேஸ் இருக்காது. டேட்டாபேஸ் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும் அந்த லொகேஷன்ல. நம்ம ரன் பண்ணும்போது இருக்காது. ஒரு அப்போ லொகேஷன் மாத்திருப்போம். இல்ல வேற இடத்துல இது பண்ணியிருந்திருப்போம். அண்ட் ஆக்சஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்திருக்காது. சர்வர் அவைலபிளா இருந்திருக்காது. ஸோ இப்படி சிச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்னது? அன்சர்டைன் கண்டிஷன்ஸ், அன்சர்டைன் சிச்சுவேஷன் வர்றது எக்ஸெப்ஷன். ஓகே, அப்போ பொதுவா எரர்ஸ 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஓகே, எரர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒண்ணு எரர், இன்னொன்னு எக்ஸெப்ஷன் அப்படி பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ அன்சர்டனிட்டின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அன்சர்டனிட்டினா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு எக்ஸெப்ஷன், இன்னொன்னு எரர். அப்போ அ அந்த எக்ஸெப்ஷன் கேட்டகரி ஓகே, நான் பிபிடி ஷேர் பண்றேன். உங்களுக்கு புரியும். ஓகே, சோ சோ அந்த எக்ஸெப்ஷனோட கேட்டகரிஸ 3 இதா பிரிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு மொமெண்ட்.
ஓகே, 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு செக்டு எக்ஸெப்ஷன் அண்ட் அன்செக்ட் எக்ஸெப்ஷன், மூணாவது எரர்ஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸெப்ஷன் இந்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அன்சர்டனிட்டி. ஓகே, சரி, அப்ப செக்டு எக்ஸெப்ஷனா என்னது? அதாவது நம்மளுடைய கம்பைலர், ஜாவா கம்பைலர் JVM ஸோ முதல்லயே கண்டுபிடிச்சிடும். முதல்லயே இந்த இடத்துல நீங்க ஹேண்டில் பண்ணலப்பா ஜாக்கிரதை அப்படின்னு உங்களுக்கு வார்ன் பண்ணிச்சுன்னா அதுதான் செக்டு எக்ஸெப்ஷன்ஸ். அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ்னா இப்படி ஒண்ணு நடக்கலாம் அப்படிங்கிற வார்னிங் இருக்காது உங்களுக்கு. ஓகே, அப்படிங்கிற வார்னிங் இருக்காது. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துரும். இது அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லக்கூடியது. சரியா? அப்போ அது என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்கு. அண்ட் இது போக அப்போ இட் ஹாஸ் டு பி ப்ரையாரிட்டைஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இந்த அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை கம்பைலரே செக் பண்ணிடும். கம்பைல் பண்ணும்போது டைப் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடும். நம்ம இதை பொறுத்தல எக்லிப்ஸை பொறுத்தளவுல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்ல போறது இல்லை. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். மூணாவது எரர்ஸ். எரர்ஸ்னா கைண்ட் ஆஃப் மெமரி இல்லாம போகிறது, அவுட் ஆஃப் மெமரியில போகிறது, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகுறது, இல்ல ஒரு கிளாஸ் கம்பைல் ஆகி வச்சிருந்திருப்போம், அந்த கிளாஸ் ஸ்பாட்ல இருக்காது. கம்பைல் ஆகும்போது இருந்திருக்கும், ரன் பண்ணும்போது இருக்காது. ஸோ இந்த மாதிரி சினாரியோ வர்றது, இது எல்லாமே தான் இது. மொத்தத்துல இது எல்லாம் அன்சர்டனிட்டி. அதுல முதல் 2 கேட்டகரியும் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம், மூணாவது கேட்டகரியை எரர்ஸ் சொல்லுவோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் கீழே வருது அப்படின்னா, ஸோ நான் டேட்டாபேஸ் சொன்னேன் இல்லையா, டேட்டாபேஸ் இல்லாம போயிடலாம். அது வந்து SQL எக்ஸெப்ஷன் கீழே வரும். அண்ட் பார்சிங்கிற விஷயம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம டைரக்டா ஸ்கேனர் கிளாஸ்க்கு போறோம். ஸ்கேனருங்கிறது லேட்டரா வந்ததுதான். ஆக்சுவலி 1.5க்கு அப்புறம் வந்ததுதான் நினைக்கிறேன். 1.3லலாம் கிடையாது. 1.5 அல்லது 1.6, அதாவது ஜாவா 6 அல்லது 5ல இருந்து தான் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர், பஃபர் ரீடர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, அப்படி யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யணும் ஆக்சுவலி அப்படின்னா, ஸ்ட்ரிங்கா தான் இன்புட் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஜாவா கிளாஸ்ல தான் சொல்லியிருப்போம். ஸ்ட்ரிங்கா தான் இன்புட் வரும், ஸ்ட்ரிங்கா தான் அவுட்புட் போகணும். ஸோ அப்போ அந்த இன்புட் வரக்கூடிய ஸ்ட்ரிங்கை இன்டிஜராவோ இல்லை ஃப்ளோட்டாவோ டபுளாவோ கன்வெர்ட் பண்றது நம்மளோட வேலை. 10ன்னு டைப் பண்ணாலும், யூசர் டைப் பண்ணாலும் அதை என்னன்னு கன்வெர்ட் பண்ணணும். அதை 10ன்னு தான் இன்புட்டா வரும். 10 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கா இன்புட் வரும். நம்ம அதை என்னன்னு டைப் பண்ணணும், என்னன்னு எடுத்துக்கணும், 10ன்னு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, அந்த பார்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுதான் அந்த பார்ஸ் எக்ஸெப்ஷன் சொல்லும். ஓகே, அண்ட் IO எக்ஸெப்ஷன் முன்னக்கூட்டிய இன்புட் அவுட்புட்ல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குப்பா. இதெல்லாம் முதல்ல காமிச்சு கொடுத்துரும். SQL எக்ஸெப்ஷன், பார்ஸ் எக்ஸெப்ஷன் அண்ட் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். நீ இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்க, ஒரு கிளாஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணியிருக்க, அப்படி ஒரு கிளாஸ் அங்க கொடுக்கவே இல்லையாப்பா அப்படிங்கிறது சொல்லிடும். ஞாபகம் இருக்கா? இந்த எக்ஸெப்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. ஸோ கிளாஸ் கான்செப்ட்லாம் உள்ள கொண்டு வந்த பிறகு இதை நம்ம பார்த்துருப்போம். கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், அப்படி ஒரு கிளாஸ் இருந்திருக்காது. நம்ம அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எம்ப்ளாயி அப்படின்னு நேம் வச்சிருப்போம். இங்க எம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட், எம்ப்னு சொல்லிட்டு கிளாஸ் இருக்கிறதா நினைச்சிட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அப்படி ஒரு கிளாஸே இல்லப்பா நீ யாரை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரைட்? அண்ட் ஓகே, இது அடுத்த எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன செய்யாது, JVM அல்லது கம்பைலர் முன்னக்கூட்டி நம்மகிட்ட சொல்லாது. இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லாது. ஓகேவா? அப்படி சொல்லாத எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஓகேவா? we are pointing something. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்றோம், ஒரு அசைன்மெண்ட் பண்றோம், இல்ல ஒரு ரெஃபர் பண்றோம். ஆனா அப்படி ஒரு அப்படி ஒரு மெமரி அலோகேஷனே இல்ல. ஓகேவா? அப்படி ஒரு இடமே இல்ல. இட் பாயிண்ட்ஸ் நத்திங். நீங்க எதை பாயிண்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்படி ஒரு இடம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான். ஆப்வியஸ்லி ஆப்ஜெக்ட்ங்கிற என்னது, ஒரு வேரியபிள்னால என்னது, மெமரி லொகேஷனை பாயிண்ட் பண்ணக்கூடியது தான். கரெக்டா? மெமரி லொகேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்னது, அதுவும் மெமரி லொகேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். கரெக்டா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டு போட்டாதான் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். கரெக்டா? நியூ கீவேர்டு இல்லாம நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப கிளாஸுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட் S = நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப், அந்த நியூ அந்த வார்த்தை தான் என்ன செய்யுது, மெமரி அலோகேட் பண்ணுது. கரெக்டா? அப்போ வெறுமனே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் S செமிகோலன் போட்டு நம்மளால வச்சிருக்க முடியும். S = நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும். சரி, அப்படி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணாம அதை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், இல்ல அதை வச்சு ஏதாவது பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா
அது என்ன செய்யும்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். யூ ஆர் பாயிண்டிங் டு நத்திங் அப்படிங்கிறத அது மீன் பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அது போக அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். எதுக்காக நான் ஸ்பேஸ் விடாம இப்படி போட்டிருக்கேன்னா, இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கிளாஸஸ். ஸோ இதை எக்காரது கூட மாத்தாதீங்க. பாத்தீங்களா? ஐ ஓ கேபிட்டல் இ கேபிட்டல் எக்ஸ்ல இருந்து ஸ்மால் லெட்டர். ஐஓ தனித்தனி வார்த்தை, இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் மூணுமே தனித்தனி வார்த்தை. ஸோ 3 வார்த்தையோட முதல் எழுத்தும் ஐஓஇ கேபிட்டல் வச்சிருக்காங்க அண்ட் ரிமைனிங் திங்ஸா இது வச்சிருக்காங்க. எஸ்கியூஎல்ங்கிறது அப்ரிவேஷன், ஸ்ட்ரக்சர் குவெரி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனுடைய அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதனால என்ன பண்றீங்க? டிஃபால்ட்டா அவங்க எப்படி வச்சிருக்காங்க? எஸ்கியூஎல்ங்கிறத கேபிட்டல் வச்சிருக்காங்க அண்ட் இ கேபிட்டல், ரிமைனிங் வேர்ட்ஸ்ல என்னது? ஸ்மால் லெட்டர்ஸ். பார்ஸ் எக்ஸெப்ஷன் ரெண்டு வார்த்தை, 2 வார்த்தையோட முதல் எழுத்து கேபிட்டல்ல இருக்கணும். அண்ட் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் 4 வார்த்தையோட முதல் எழுத்தும் கேபிட்டல்ல இருக்கணும். இது 2வது கிளாஸ்ல முதல் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. கிளாஸ்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும், கேபிட்டலா தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்து கேபிட்டலா தான் இருக்கணும். அண்ட் இங்கேயும் பாருங்க, இதுவும் கிளாஸஸ் தான், எக்ஸெப்ஷன் கிளாஸஸ் தான் இது எல்லாமே. சரியா? இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இதை எக்காரணத்தை கொண்டு நம்மளால மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், என்பிஇ 3 கேபிட்டல், 3 வார்த்தை. சரியா? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அரேல 10 எலிமெண்ட் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ 11வது எலிமெண்ட்டை போய் ரெஃபர் பண்ணா என்ன ஆகும்? எப்ப பவுண்டை தாண்டி நீ போற, பவுண்டரியை தாண்டி நீ போற, ஓகேவா? ஸோ அந்த பவுண்ட்ஸை தாண்டி போற அப்படிங்கிறத ரெஃபர் பண்றது அந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கு. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அந்த டிவைட் பை 0 நான் சொன்னேன்ல, அது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அண்ட் இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும் போது அந்த ஆர்குமெண்ட் வந்து இல்லீகலான ஆர்குமெண்ட், அதாவது அதை ரெஃபர் பண்ண முடியாத ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டா அது போயிடுச்சுன்னா அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ரைட்? ஸோ இதெல்லாம் தான் செக்டு அன்செக்டு எரர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அன்செக்டு எரர்ஸ். ஓகேவா? இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, கம்பைலர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, வரதுக்கு சான்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ண மாட்டாங்க. நீங்களா ஹேண்டில் பண்ணணும். ரைட்? அண்ட் எரர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? எரர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவுட் ஆஃப் மெமரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நோ கிளாஸ் டெஃபினிஷன் ஃபவுண்ட், டெஃபினிஷன் ஃபவுண்ட் எரர். ஸோ கிளாஸ் வந்து அவைலபிளா இல்லை, அப்படி ஒரு கிளாஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்றது தான். ஏற்கனவே பார்த்துருப்போம், செக்டுலையும் இதே இதை பார்த்துருப்போம். அங்க கிளாஸ் இல்லை அப்படிங்கிற ரெஃபரன்ஸ், ஆனா இங்க அப்படி ஒரு டெஃபினிஷன் இல்லை, எனக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது சொல்லணும். ரைட்? ஸோ இதெல்லாம் தான் என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் எரர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஃபைனலி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னா அதுக்கான பில்டிங் பிளாக்ஸ் இதுதான். ஸோ ட்ரை இருக்கு. ட்ரையை வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ட்ரைங்கிறது கேட்ச்ங்கிறது ஃபைனலி, இந்த 3 பிளாக்ஸ். ஓகேவா? இது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். த்ரோஸ் ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரை கேட்ச் ஃபைனலி என்ன செய்யணும்? ட்ரை பிளாக் என்ன பண்றதுக்காகனா, எந்த செட் ஆஃப் கோடுல எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும்னு நம்ம பிலீவ் பண்றோமோ, ஓகேவா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, நம்ம சஸ்பெக்ட் பண்றோமோ, அந்த பிளாக் ஆஃப் கோட், அந்த செட் ஆஃப் கோட ட்ரை பிளாக்குக்குள்ள கொடுத்தோம். ஓகேவா? அப்போ அந்த ட்ரை பிளாக்குக்குள்ள இருக்கிறது இதுதான் ட்ரை. இந்த பிளாக் ஆஃப் கோட இதுல கொடுத்துட்டோம். ஸோ இந்த ட்ரை எக்ஸிக்யூட் ஆகும்போது அது எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன செய்யும்? த்ரோ பண்ணும். எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். ஸோ த்ரோன் எக்ஸெப்ஷன்ஸை கேட்ச் பண்றதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கேட்ச் பிளாக் கீழே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்னு நான் வந்து கோட் எழுதியிருக்கேன். கோட் எழுதுற இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் தான் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ அது த்ரோ ஆயிடுச்சு. அந்த ஆன த்ரோவை யார் கேட்ச் பண்ணுவான்னா, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணக்கூடிய கேட்ச் பிளாக் தான் கேட்ச் பண்ணும். சரி, அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் பிராக்கெட்ல கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை பிளாக் எதுக்கு அப்படின்னா, எந்த பிளாக் ஆஃப் கோடுல அல்லது எந்த செட் ஆஃப் கோடுல ஒரு சர்டைன் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ, அந்த செட் ஆஃப் கோட அல்லது அந்த பிளாக் ஆஃப் கோட என்ன செய்யணும்? ட்ரைக்குள்ள கொடுக்கணும். ட்ரை என்ன செய்யும்? த்ரோ பண்ணும். த்ரோ பண்ற எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்றதுக்கு நம்ம கேட்ச் பிளாக் கீழே எழுதணும். அப்படி கீழே எழுதக்கூடிய கேட்ச் பிளாக்ல இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத கீழே எழுதணும்.
ஓகே தானே? கீழே எழுதிட்டோம். ரைட், முடிஞ்சது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ என்ன ஆயிரும்னா ப்ரோக்ராம் ஸ்மூத்தா ரன் ஆகி முடிச்சிடும். இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ப்ரோக்ராம் ஸ்மூத்தா ரன் ஆகி முடியும். ஆனா இந்த ட்ரை கேட்ச் கொடுக்காம ப்ரோக்ராம ரன் பண்ணோம்னா அப்படி ஒரு எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும்போது அப்படி அப்படி பிளண்டா அப்படி முடிச்சிடும். நம்மளுடைய எப்படி சொல்லலாம், நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து அப்படி பிளண்டா க்ளோஸ் ஆயிரும், அப்படி அப்ரப்டா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதனால நிறைய இஷ்யூஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு. சின்ன ப்ரோக்ராம்னா பரவாயில்ல, இல்ல நம்ம பெருசா அதர் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணலன்னா பரவாயில்ல. அதர் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு இமேஜின் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராம்ல ஏதோ எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு, இந்த டேட்டா பேஸ் க்ளோஸ் ஆகல, அந்த கனெக்டிவிட்டி க்ளோஸ் ஆகல, கனெக்ஷன் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகல. அப்போ என்ன ஆகும்? அது அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேவா? அப்ப அந்த டேட்டா பேஸை வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப காமனா 10 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா பேஸ்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன செய்யணும்? எக்ஸெப்ஷன் கட்டாயம் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்க ப்ரோக்ராம்ல என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக்ஸை உள்ள கொடுத்துரும். அண்ட் ஃபைனலில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆனாலும் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகலனாலும் ஃபைனலி ஒர்க் ஆயிடும். ஓகேவா? அப்ப கேட்ச் பிளாக்ல நீங்க கொடுத்த விஷயம் எப்போ ஒர்க் ஆகும்? ட்ரைல த்ரோ ஆச்சுன்னு, ட்ரைல இருந்து எக்ஸெப்ஷன் ஏதாவது த்ரோ ஆச்சுன்னா மட்டும் அந்த மேட்ச் ஆகக்கூடிய கேட்ச் மட்டும் வேலை செய்யும். இல்லைன்னா என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஆனா ஃபைனலி பிளாக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படினாலும் வேலை செய்யும். சரி, அப்போ ஃபைனலி பிளாக் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ ஃபைனலி கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமுடைய கடைசி இடத்துல தான் இருக்கணும். எதுக்காக கொடுக்கப்படணும்? என்னென்ன ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, இல்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக தான் ஃபைனலி. கடைசி கிளாஸ்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வார்னிங் கொடுத்துருக்கும். நம்மளுடைய ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது ஒரு வார்னிங் கொடுத்துருக்கும். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டை நீ ஓப்பன் பண்ணியிருக்க, ஆனா நீ க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கீழே கடைசி லைன்ல போய் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் scn.closeOff-னு கொடுத்துருப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை நீ கிரியேட் பண்ணிட்ட, ஆனா அதை நீ க்ளோஸ் பண்ணல. இதே மாதிரி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு தான் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுல கனெக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிடுவோம். அங்க என்ன ஆயிருக்காது? க்ளோஸ் ஆயிருக்காது. அப்போ ஃபைனலில என்ன செஞ்சிருக்கணும்? ஃபைனலி எப்படினாலும் ஒர்க் ஆயிரும். எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுனாலும் ஒர்க் ஆயிரும். எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகலனாலும் ஒர்க் ஆயிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபைனலில டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஒருவேளை கான்னு ஆப்ஜெக்ட் நேம் வச்சிருக்கோம்னா con.close அவ்வளவுதான், முடிச்சது. ஸோ அதை நம்ம எங்க கொடுத்து வைக்கணும்? ஃபைனலி பிளாக்ல கொடுத்து வைக்கணும். அண்ட் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி ஸ்மூத்தா ரன் ஆகி முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபைனலிங்கிறது ஆப்ஷனல் தான். ஃபைனலி கொடுக்காம கூட இருக்கலாம், தப்பு கிடையாது தான். ஆனா ஃபைனலி கொடுத்தா என்ன செய்யணும்? ஃபைனலி கொடுத்தா அதுல க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அல்லது கடைசியா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை அதுல போட்டு வச்சிடணும். அவ்வளவுதான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கடைசி ரன் ஆகணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஃபைனல்ல போட்டு வச்சிடணும். ரைட், இதுதான் விஷயம். அண்ட் அது போக 2 விஷயங்கள் சொன்னோம். த்ரோஸ் ரெண்டையுமே நம்ம பார்க்கல இல்லையா? அப்ப த்ரோஸ் என்ன செய்யும் அப்படின்னா, த்ரோஸ் என்ன செய்யும்னா, ஃபங்க்ஷனுடைய ஹெட்டர்லயே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால இந்த சர்டைன் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு ஜாவா கம்பைலர்ட்ட நம்ம சொல்றதுதான் அந்த த்ரோஸ். ஓகேவா? சொல்ல புரியும் நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணல, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஹேண்டில் பண்ணல. அதனால இந்த ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நீனே த்ரோ பண்ணிடு அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுக்கும்? ஜாவா கம்பைலர் கொடுக்குறோம். எந்த இடத்துல கொடுக்குறோம்? ஃபங்க்ஷன் ஹெட்டர் கூடயே கொடுத்துரும். ஸோ இதுக்கு பேரு த்ரோஸ். த்ரோங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, த்ரோ பண்றதுக்காக. ட்ரை பிளாக்ல இருந்து இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம்? த்ரோ பண்றதுக்காக தான். ஆக்சுவலி எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாவா த்ரோ பண்ணும். அதை கேட்ச் பிளாக் கேட்ச் பண்ணும். எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால த்ரோ பண்ண முடியும். சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி வரலாம் இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த ஆப்ஷனையும் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே த்ரோ கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்? த்ரோ பண்ண முடியும். இது போக நம்மளால நம்மளுடைய ஓன் எக்ஸெப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ
அப்படி நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஒரு ஸ்கேனர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. ரைட், ஸ்கேனர் வாட் இஸ் தட் இம்போர்ட் பண்ணிக்கோ. util.scanner. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நான் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் மட்டும் முதல்ல ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் டாட் இன்னுக்கு பதிலாக ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்ட் நம்ம இதில் கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்டை இதில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல்ல இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே ஃபியூச்சரில் பார்ப்போம். ஒருவேளை நான் மறந்துட்டேன் அப்படின்னா ரிமைண்ட் பண்ணுங்க, அதில் அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஸ்கேனர் SCN ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். அப்போ இன்புட்ல இருந்து டேட்டா வாங்க போகிறோம். அண்ட் ஒருவேளை இமேஜின் பண்ணி பாருங்க, we are getting input int a, b, c. இதுல எந்த எரரும் வரப்போறது இல்லை. கரெக்டா? ரைட், நான் என்ன செய்யறேன், கொடுக்குற எக்ஸாம்பிளே இது பண்ணிடுறேன். a equal to 100. ஓகே ஓகே, அண்ட் c equal to a by b. ஓகே, ஆனால் இன்னும் நம்ம பிக்கு இன்புட் வாங்கவே இல்லை. ஸோ அதனால தான் அது எரர் சொல்லுது. ஓகே, ஸோ லோக்கல் வேரியபிள் b may not have been initialized. இன்னும் இனிஷியலைஸ் பண்ணப்படாமல் இருக்கு. ஓகே, அப்போ அதான் இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ என்ன பண்ணுங்க, என்டர். denominator. Okay, so d equal to scn dot next int of. ஸோ ஒருவேளை 0 கொடுத்துட்டோம்னா அப்ரப்டா இது என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். பட் அதை எப்படி பார்க்கறது நம்ம, லெட்ஸ் டிஸ்பிளே. end of program, end of code. ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டேன், எந்த எரரும் காமிக்கல. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன்செக்ட். ரன் பண்றேன், என்டர் டினாம்னு கொடுக்குறாங்க, நான் 0 கொடுத்துட்டேன் தெரியாம. டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் கோட் வந்திருக்கா, வரல. கரெக்டா? அப்போ அப்ரப்டா இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஹேண்டில் திஸ், ரைட்? சரி, எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரை பிளாக் எழுதிட்டேன். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் ட்ரை பிளாக்கா எழுதியிருக்கேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இன்சர்ட் ஃபைனலி டு கம்ப்ளீட் த ட்ரை ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபைனலி எழுத வேண்டாம், கேட்ச் எழுதுவோம். ஸோ கேட்ச் என்ன எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு, அரித்மெட்டிக். ஸ்பெல்லிங் மாறக்கூடாது. ஓகே, இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ். எக்ஸெப்ஷன். ஓகே, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு கிளாஸ் தானே, அதுக்கான ஆப்ஜெக்டை எழுதி முடிக்கிறோம். அண்ட் எரர் போயிடுச்சு இல்லையா? ஸோ ஃபைனலி தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதில் ஓகே நான் வெறுமனையாக விட்டுட்டேன். ஓகேவா, வெறுமனையாக விட்டுட்டேன், ஒன்றுமே செய்யலை. எக்ஸப்ஷன் ஹேண்டில் கேட்ச் பண்ணுற, அதாவது இங்கே எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் இல்லையா, த்ரோ ஆகிற எக்ஸப்ஷனை இங்கே நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த வகையான கோடும் எழுதலை, வெறுமனையாக சும்மா விட்டுட்டேன். ஓகே, ரன் பண்ணுறேன். டினாமினேஷன் கேட்குது, நான் 0 கொடுக்குறேன். டினாமினேட்டர் கேட்குது. ஸோ டைரெக்டாக எண்ட் ஆஃப் கோடு வந்துட்டு. ஓகே, சரி, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈல என்ன இருக்கும் அப்படின்னா,
எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மெசேஜும் எக்ஸெப்ஷன் அந்த டிஸ்பிளே ஆச்சுல அந்த கண்டென்ட் மொத்தமா இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இதுல சரி நம்ம கண்டென்ட் பிரிண்ட் ஆகணும் என்ன பண்ணுவோம், எக்ஸெப்ஷன் அரைஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகட்டும். அண்ட் அது போக அடுத்த லைன்ல ஓகே, முதல்ல இந்த லைன் மட்டும் பிரிண்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ 0 கொடுத்து எக்ஸெப்ஷன் அரைஸ்டு பிரிண்ட் ஆயிட்டு. ஸோ நம்ம என்ன இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த கண்டென்ட்ல கொடுத்துடலாம். ஓகேவா, இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸாக்டா எனக்கு வந்து அந்த எக்ஸெப்ஷனை சொல்ல தெரில அப்படின்னா நான் என்ன செய்யலாம், யூசருக்கு ஆக்சுவலி லாக் பண்ணணும். கட்டாயம் எந்த இடத்துல எரர் வந்திருக்கு அப்படி என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், லாக் பண்ணணும். ஸோ அதனால நான் ஜென்ரலா சரியா, ஜென்ரலா ஆப்ஜெக்டை நான் என்ன பண்றேன் அப்படியே கொடுத்துறேன் அதுல. ஸோ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. 0 கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஜாவா லேங் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கிரியேட் அரைஸ் ஆயிருக்கு அண்ட் டிவைட் பை 0 எக்ஸாக்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ஈக்கு பதிலா இப்போ என்ன செய்யறேன்னா டாட் கெட் எம் கேபிட்டல் கெட் மெசேஜ் ஆஃப் என்ன மெசேஜ், எரர் மெசேஜ் என்ன அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அண்ட் 0 டிவைட் பை 0ங்கிறது தான் மெசேஜ். பாத்தீங்கன்னா அதுல ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா 0வால டிவைட் ஆயிருக்குப்பா அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு. ஸோ எக்ஸெப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, int equal to நான் உள்ளே வேல்யூ கொடுத்துட்றேன் 10 20 30 40 50. ஸோ கொடுக்கப்பட்ட வேல்யூவால பிஏ டிவைட் பண்றது என்னுடைய முதல் டாஸ்க்கு. என்னுடைய ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அரே வேல்யூ ஏ வேண்டாம் ஏஆர்னு வச்சுக்கோ, சரியா, அரே வேல்யூவை என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணும். இது என்னோட ரெண்டாவது டாஸ்க். சரி, இதுல என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ட்ரை ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை கொடுக்குறேன். அந்த ட்ரைக்குள்ளேயே அந்த கேட்ச் யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் இந்த ட்ரைக்கான கேட்சை வெளியே யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ ட்ரைக்குள்ள என்ன கொடுக்குறோம், ஸோ இன்புட் வாங்கியாச்சு. ஒருவேளை இதுல எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சு, நான் 0 கொடுத்தேன்னா இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிரும். ஸோ இந்த கேட்ச் ஒர்க் ஆயிரும். அண்ட் ஒருவேளை 0 கொடுக்கலன்னா ஃபர்தரா எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. ஸோ ஃபர்தரா எக்ஸிக்யூட் என்ன நடக்கணும், நம்ம அந்த அரேயோட எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன்ல என்ன செய்ய போறோம், எலமெண்ட் வச்சு ஏ ஆஃப் பி, சரி ஏஆர் ஆஃப் ஓகே அரே ஆஃப் பி, கரெக்டா. சரி, இதுல என்ன எக்ஸெப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், இந்த பவுண்டரியை தாண்டி ஒருவேளை நம்ம கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேட்ச் எழுதணும். கேட்ச் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், இந்த எக்ஸெப்ஷன் வரைக்கும் கிளாஸ் நேம், சரியா. ஸோ என்ன செஞ்சுட்டோம், இதை ஒண்ணு செய்யாம விட்டுட்டோம்னா ஒன்றும் நடக்காது. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதே கண்டென்ட்டை இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த எக்ஸெப்ஷன் என்னவோ அதை என்ன பண்ணிடும்,
ஓகே. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் என்னவோ அந்த எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். ரைட். ஸோ சேவ் பண்ணிட்டேன். 100 அப்போ நம்ம 10ன்னு கொடுத்தோம்னா இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடும். இப்போதைக்கு எரர் இல்லை, இப்படிதானே? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த பிரச்சனையும், சின்டாக்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ 0 கொடுக்குறேன் பழையபடி. எந்த எக்ஸெப்ஷன் இதாயிருக்கு, டிவைட் பை 0 தான் இருக்கு. ஓகே. அண்ட் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 10 கொடுக்குறேன். இண்டெக்ஸ் 10 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 5. லென்த் ஆக்சுவலி 5 தான், நீ என்ன கொடுத்துருக்க, 10 கொடுத்துருக்க, அதனால இது வந்திருக்கு. ஒருவேளை நான் இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா அரேஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேணான்னு பாருங்க, என்ன வந்துடுது, அரேஸ்ன்னு போட்டுட்டு இந்த மொத்த கண்டென்ட்டும் வந்துடுது. ஓகே. மெசேஜோட சேர்ந்து என்ன எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துடுது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டாம், அந்த இயை கொடுக்க வேண்டாம், மெசேஜ் மட்டும் கொடுத்தா போதும். ரைட். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா நெஸ்டட் ட்ரை. ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை. சரியா? ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை. ஒருவேளை நான் இந்த கேட்சை வெளியே கொடுக்கலாமா சார் அப்படின்னா, இப்போ நான் வெறுமனையா கொடுக்கும்போது என்ன வந்து எரர் வந்துட்டா, கேட்சை தூக்கின உடனே சரி, ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை இருக்கு. ஸோ நான் வெளியே இந்த கேட்சை கொடுத்தா என்ன ஆகுது, ஓகே ஃபைனலி கொடு அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அப்போ என்ன நம்மளால என்ன செய்ய முடியாது, வெளியே கொடுக்க முடியாது. அப்போ நெஸ்டட் ட்ரையா இருந்தா அதுக்குள்ள அந்த கேட்சை கொடுக்கணும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ இதை அவாய்ட் பண்றதுக்காக ஒருவேளை மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு சிங்கிள் ட்ரை வேலை செய்யுமா, சிங்கிள் ட்ரையை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியும். அவ்வளோதான், நம்ம வேற உண்மை செய்ய வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே இதில் எழுத, ஒரே ட்ரைக்குள்ள எழுதினா போதும். எந்த எக்ஸெப்ஷன் அரேஸ் ஆகுதோ அதான் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ சரியா, ஒரு ட்ரை மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 செட் ஆஃப் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்தா இது கால் ஆகும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது கால். சரியா, எது அரேஸ் ஆகுதோ அதை கால் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ நெஸ்டடாகவும் ட்ரையை யூஸ் பண்ணலாம், அந்தந்த ட்ரைக்கு தகுந்த கேட்சா கீழே கீழே போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் காமனாக ஒரே ட்ரை யூஸ் பண்ணி மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸையும் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ரன் பண்ணுறேன். இப்போ 0 கொடுத்தேன்னா அது கால் ஆயிடுச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன். 10 கொடுத்தேன்னா இது கால் ஆயிடுச்சு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் கால் ஆயிடுச்சு. ஓகே தானே? ஸோ அண்ட் இது போக இந்த எல்லா எக்ஸெப்ஷன் கிளாஸஸ்க்கும் பேஸ் கிளாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸெப்ஷன் கிளாஸ். எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுதான் பேஸ் கிளாஸ். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் கிளாஸ் என்னது, எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஸோ நான் அதையும் கொடுத்து வைக்கிறேன். ஒருவேளை இதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆயிடும். ஒரு ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்றேன், எஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்றேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், என்ன பண்ணலாம், ஓகே இங்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்றேன். எஸ் டாட் லென்த் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். சரி, இங்கே எரர் அடிச்சுட்டு, ஸோ ஒன்று இல்லை அப்படின்னு நல்ல நீங்க கொடுத்து வச்சா அது நடக்கு. ப்ளஸ் கொடுக்கல. ஓகே. ஸோ நல்லா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்ல எதுவுமே இல்லை, அதாவது அது அதில் எதுவுமே இல்லை. ஸோ அதோட ரெஃபர் பண்ணா என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுமே நடக்கல. நம்ம நார்மலாக 2 வச்சு டிவைட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்பராக இதாகிடுச்சு. cannot invoke string length because s is null. ஓகேவா? சரி, இப்போ இதில் நான் ஈயை டிஸ்பிளே பண்ணேன்னா என்னது வருது பாருங்க, ஸ்ட்ரிங் அரே இல்லை ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ளஸ் இ. ஸோ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன்.
அண்ட் 3ன்னு கொடுத்தாலும் ப்ராப்பராக வேலை செஞ்சிடும். ஸோ இதுவும் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அரைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ பாயிண்டரே இல்லை, அப்படி ஒரு எலமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு யுவர் பாயிண்டிங் டு நல் அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு. ஓகே, அந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகிட்டு. ஸோ கேனாட் இன்வோக் ஸ்ட்ரிங் லென்த் பிகாஸ் எஸ் இஸ் நல். ஓகே ஓகே, அந்த எக்ஸப்ஷன் அரைஸ் பண்ணோம்னா வேற ஒன்று செய்யணும். ரைட், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா s equal to 0. அப்போ இந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகாது. சரியா, நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ லென்த் டிஸ்பிளே ஆயிரும். அது போக என்ன பண்றோம்னா இதுல 3வது எழுத்தை இல்ல இவன் பில என்ன சொல்றானோ அந்த எழுத்தை SIRனு மட்டும் இருக்கட்டும். ஓகேவா, SIRனு மட்டும் இருக்கட்டும். அப்போ 0 1 2 இங்க 0 1 2 3 4. ஓகே, அப்போ 4னு இன்புட் கொடுத்துட்டா, அதாவது லென்த் வேண்டாம். சரி, அது வந்துட்டு வேண்டாம். டாட் கேர் அட் அப்படின்னா அந்த சர்டைன் பொசிஷன்ல உள்ள கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் பி என்ன வேல்யூ கொடுக்கோமோ அந்த பொசிஷன்ல, இப்போ அதாவது இப்போ 2னு கொடுத்தோம்னு வைங்களேன், ஆர் டிஸ்பிளே பண்ணும். சரி, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். 2னு கொடுத்தோம்னா இங்க ப்ராப்பரா வேலை செஞ்சிடும். இங்க என்ன பிரிண்ட் ஆகும், 0 1 2 30 பிரிண்ட் ஆகும். அண்ட் இந்த இதுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ஸ்ட்ரிங் கேரக்டர். ஸோ அதை டிஸ்பிளே பண்றோம். இங்க வந்து ஆர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இங்க என்னது பிரிண்ட் ஆகும், சியில் எதுவுமே பிரிண்ட் பண்ண சொல்லல. ஸோ ஜஸ்ட் இங்க 50 சிக்கு அசைன் ஆயிருக்கும், இங்க 30 பிரிண்ட் ஆயிருக்கும், இங்க ஆர் பிரிண்ட் ஆயிருக்கும். சரியா, இதே மாதிரி பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம முதல்ல என்ன கொடுக்கணும், 2 கொடுக்கணும் இல்லையா. நம்ம சொன்ன மாதிரி இதாயிடுச்சா, அதாவது 0 1 2 அப்போ 2ங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டரை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 0 1 2 4 2 3 4. அப்போ 4 வரைக்கும் இருக்கு. சரியா, அப்பர் பவுண்ட் எடுத்து 4. அப்போ 4 வரைக்கும் கொடுத்தா இங்க எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இங்க எத்தனை கேரக்டர் இருக்கு, 3 கேரக்டர் தான் இருக்கு. 0 1 2 வரைக்கும் தான் இருக்கு. 3ஓ 4ஓ கொடுத்துட்டா இது தப்பு. கரெக்டா, இப்போ இதுக்கு என்ன எரர் வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். 4 கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அப்போ நம்ம அங்க அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துச்சுல, அதே மாதிரி ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு இந்த இடத்துல. இதுனா ஸோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் 4ன்னு நீ கொடுத்துருக்க, அது தப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு மெசேஜில். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சரி, இப்போ இதுல என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸையும் நான் குறைக்கணும். நிறைய எக்ஸெப்ஷன் அப்படி வரிசையா என்னால கேட்ச் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது சார். அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் ஹேக் தான். ஆனா இதை செய்யக்கூடாது. ஆக்சுவலி நீங்க கோட் எழுதுறீங்கன்னா என்ன எக்ஸெப்ஷனுக்கு அரைஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ சரி, அதுக்கு முன்னாடி ஃபைனலி மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ எல்லா பிளாக் ஆஃப் அந்த ரெஸ்ட் ஆஃப் கோடு எழுதிடும், எண்ட் ஆஃப் கோடில் ரெஸ்ட் ஆஃப் கோடு. அண்ட் அந்த ஃபைனலி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை ஃபைனலி பிளாக்ல கொடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இது எல்லாமே பிளாக் தான். ஓகேவா, இது எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, பிளாக் தான். அண்ட் ஃபைனலியில் இப்போதைக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி கோட். ஸோ இதில் என்ன செய்யறோம்னா அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் ஹேப்பன்ட், ஏன்னா ஊடையில கோட் கொடுத்துருக்கோம்ல, அதனால அந்த பிரச்சனை. ஓகே, ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கண்டினியூஸாக இருக்கணும் இந்த இது எல்லாமே. அப்போ ட்ரைக்கு கேட்சுக்கு ஃபைனலி, அண்ட் ட்ரைக்கு அப்புறம் ஃபைனலி whatever. ஸோ இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஊடையில ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட இங்கே வேலை செஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ ரெஸ்ட் ஆஃப் கோடு தான் இருக்குல்ல, ஸோ வேலை செஞ்சிருக்கோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஃபைனலில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ளோஸ்னு டைப். ஓகே ரைட், ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ப்ராப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது கோடு. ஓகே, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ளோஸ்டு, ரெஸ்ட் ஆஃப் கோடும் ரன் ஆகிட்டு. ஸோ ஸ்மூத்தாக நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகுது, ஒரு உதாரணத்துக்கு 0 கொடுத்துட்டேன், ஒரு ரெண்டாவது ரெண்டுமே பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஆனால் மொதல் இது பிரச்சனை, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகிட்டா, ஆனால் என்ன ஆகிட்டு, ஃபைனலி கோடு ஒர்க் ஆகிட்டு, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகிட்டு, ரெஸ்ட் ஆஃப் த கோடும் ரன் ஆயிருக்கு. ஓகே, எந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு, இந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு. அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இங்க அப்படின்னு கொடுக்குறேன். இங்க சாரி, இது அரே. ஸோ இங்க ஏதாவது அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் கொடுக்குறோம், 10 கொடுக்குறோம்னா முதல்லயே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஸ்ட்ரிங் எக்ஸிக்யூட் பிரச்சனை வரும். சரியா, அதனால டைரக்டா வெளியே வந்துடும், கேட்சுக்கு தள்ளப்படும். ஓகேவா, ரைட். ஸோ இது அரித்தா, இது என்ன எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். சரியா, ஸோ ரன் பண்ணுறேன். மறுபடியும் என்ன கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன். அரித்மெட்டிக் அரித் எக்ஸப்ஷன் அரைஸ்டு வருதா. ரெண்டாவது மறுபடியும் ரன் பண்ணுறேன். 10 கொடுக்குறேன், அரே எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சுன்னு வரும், வந்துருச்சா. அண்ட் மறுபடியும் ரன் பண்ணுறேன். 4 கொடுக்குறேன், நார்மல் எக்ஸப்ஷன், வெறுமனே எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரன் ஆகும். ஆக்சுவலி நம்ம எப்படி கொடுத்துருக்கணும்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கணும். ஓகேவா, அப்போ என்னென்ன எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகுதோ அந்தந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். அண்ட் ஃபைனலி எல்லாத்துலேயுமே ஃபைனலி ஒர்க் ஆயிட்டு, எல்லாத்துலேயுமே ஃபைனலி ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே தானே. ஸோ இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, இது இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். 0 கொடுக்குறேன், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிட்டுப்பா, 0 டிவைட் பை 0 பண்ணியிருக்கேன். சரிதானா. ரெண்டாவது ரன் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், 2 கொடுக்குறேன், ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு, ஸோ எக்ஸப்ஷன் தேவையில்லை. அண்ட் மூணாவது ரன் பண்றேன். 4 கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் வந்துருச்சு. அண்ட் வழக்கம் போல் ஃபைனலி பிளாக்ல வேலை செஞ்சிச்சு. அண்ட் மறுபடியும் ரன் பண்ணுறேன். 10 கொடுக்குறேன், அரே எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிரும். ஸோ அதர் திங்ஸ்லாம் எக்ஸாக்டாக வேலை செஞ்சிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் ஹவ் வி ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்த கிளாஸில் யூசர் எப்படி நம்மளுடைய ஓன் எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணுறேன், சொல்லி காமிக்கிறேன். நம்மளால எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண முடியும். ஓகே, இதில் ஓகே இது இருக்கு. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை கொடுக்கப்பட்ட பி 0வா இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷன் அங்க ரைஸ் ஆகாம நம்மளே த்ரோ பண்ணலாம். ஸோ இஃப் பி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறேன், த்ரோ நியூ. ஓகே, நியூங்கிற வார்த்தை முக்கியம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆஃப், அவ்வளவுதான். ஸோ இதை பண்ணுனா இந்த ஸ்டேட்மெண்ட், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் டைப் பண்றேன். ஒருவேளை இதுல நடக்கல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும் இல்லையா. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே ரைட், சேவ் பண்றேன். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ரன் ஆகக்கூடாது, நார்மலா இதுவே த்ரோ பண்ணிட்டு அப்படின்னா இது ரன் ஆகக்கூடாது. கரெக்டா. ஸோ பாருங்க, இப்போ முதல்ல நான் 2 கொடுக்குறேன், அது சும்மாங்கிற ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். வேலை செஞ்சுட்டா, இப்போ நான் ரன் பண்றேன். 0 கொடுக்குறேன், எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிட்டா, சும்மா வேலை செஞ்சிருக்கா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இருந்தே எக்ஸப்ஷனை இது பண்ணிட்டோம். ஒருவேளை நான் 0 கொடுக்கும்போது
இந்த எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக நான் வேற எக்ஸெப்ஷனை அரைஸ் பண்ண வைக்கணும் வைங்களேன். சரியா? ஸோ எந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் எப்போ B0 கொடுக்கும்போது. ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் வேணுக்குனே நம்ம என்ன செய்யறோம், மாற்றி கொடுக்குறோம். இப்போ பாருங்க 0 கொடுக்கும்போது அந்த எக்ஸெப்ஷன் அரே எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடும். ஓகே தானே? ஸோ இந்த அரே எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிருக்கு. ஓகே சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது டிரைவ்டு கிளாஸஸ். எதுல இருந்து டிரைவ் ஆனக்கூடிய கிளாஸஸ் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸும் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன்ல இருந்து டிரைவ் ஆனது. சரியா? ஸோ ஜெனரலைஸ்டா உள்ள எக்ஸெப்ஷனை முதல்ல என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சா அவனே வார்னிங் கொடுத்துட்டான் பாருங்க. அன்ரீச்சபிள் கோட். முதல்லயே எக்ஸெப்ஷன் இந்த எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆனாலும் இதுவே ஹேண்டில் பண்ணிடும். அப்ப இது எல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னாலும் நம்ம ரன் பண்ணி வலுக்கட்டாயமா ரன் பண்றோம். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ரன் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் ஹேண்டிங்ல பிரச்சனை வந்துட்டு. ரைட்? ஸோ இப்படி நம்மளால கோட் எழுத முடியாது. ஸோ இதுவே என்ன பண்ணிடும், த்ரோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவோ அந்த மேட்ச் என்ன போயிடும், கால் ஆயிரும். ஓகேதானா? ஸோ அதனால இந்த கண்டென்ட் இங்க தான் இருக்கணும். ஓகேதானா? இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ 0 கொடுத்தா எக்ஸெப்ஷன், அரே எக்ஸெப்ஷன். சாரி, நம்ம இங்க அரேன்னு போட்டனால இங்க அரே எக்ஸெப்ஷன் இதாயிடுச்சு. ஸோ இங்க வெறுமனே எக்ஸெப்ஷன் போட்டேன் எனக்கு. அப்படின்னாலும் இது எதுவுமே வேலை செய்யாது. அவ்வளவுதானே? பாருங்க, ரன் பண்றேன். 0 கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அரித் எக்ஸெப்ஷன்ங்கிறது என்ன இருக்கணும், இதா இருக்கணும். ஆனா அப்படி வரல. எது கால் ஆயிருக்கு, இந்த எக்ஸெப்ஷன் அரைஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸெப்ஷன் கால் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. அண்ட் இந்த கண்டென்ட் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. இப்போதைக்கு என்ன எக்ஸெப்ஷனாலும் எனக்கு வந்து தனித்தனி எக்ஸெப்ஷன் வேண்டாம். ஒரே பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் வச்சு நான் ஹேண்டில் பண்ண போறேன். அந்த கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா அதுவும் பாசிபிள். ஸோ என்ன எக்ஸெப்ஷன் இது அரைஸ் ஆனாலும், ஸோ 0 கொடுத்துட்டேன், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கால் ஆயிட்டு. ஓகே, ரெண்டாவது 10 கொடுத்துட்டேன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் கால் ஆயிடுச்சு. அண்ட் 4 கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங் எக்ஸெப்ஷன் கால் ஆயிட்டு. அண்ட் ஃபைனலி 2 கொடுக்க ப்ராப்பராக வேலை செஞ்சுட்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு இந்த செஷன்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலி இது போக யூசர் எக்ஸெப்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி கால் பண்றது அப்படிங்கிறதையும் ஃபர்தரா வரக்கூடிய விஷயங்களை பார்த்தோம், வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்த்தோம். தேங்க்யூ.